இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஆர் வேல்யூஸ் இருக்குது. நமக்கு தெரியும் ஆர்ங்கிறது கேஷியஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர் வேல்யூஸ் இருக்குது. இதில் எந்த ஆர் வேல்யூ எப்போ யூஸ் பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர் வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 8.314 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். இதுக்கு ப்ரெஷர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்லேயோ அல்லது பாஸ்கல்லையோ கொடுத்துருக்கணும். வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஆர் வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பர் மோல் பர் கெல்வின். எப்போ யூஸ் பண்ணால் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர்லேயும் வால்யூம் வந்து லிட்டர்லேயும் கொடுத்துருக்கணும். தேர்ட் ஆர் வேல்யூ R is equal to 0.083 bar decimeter cube per mole per Kelvin. இது எப்போ யூஸ் பண்ணால் ப்ரெஷர் பார்லேயும் வால்யூம் டெசிமீட்டர் க்யூப்லேயும் கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து இந்த ஆர் வேல்யூ எப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1.987 கேலரிஸ் பெர் மோல் பர் கெல்வின். இது எப்போ யூஸ் பண்ணணும்னா தெர்மோடைனமிக் ஈக்குவேஷனில் டெல்டா ஹெச் வேல்யூஸ்லாம் கேலரிஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். இப்போது இந்த 4 வேல்யூஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெர் மோல் பர் கெல்வின், பெர் மோல் பர் கெல்வின், பெர் மோல் பர் கெல்வின், பெர் மோல் பர் கெல்வின் வரும். அப்போது இந்த ஆர் வேல்யூ டிஃபர் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா ப்ரெஷரோட யூனிட் வந்து டிஃபர் ஆகுது, வால்யூமோட யூனிட் வந்து டிஃபர் ஆகுது. இங்கேயும் ப்ரெஷர் வால்யூமோட யூனிட் டிஃபர் ஆகிறதுனால தான் இந்த ஆர் வேல்யூ. இங்கேயும் ப்ரெஷர் வால்யூமோட யூனிட் டிஃபர் ஆகிறதுனால தான் இந்த ஆர் வேல்யூ. இன்னொன்று நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 0.0821க்கு பதிலாக 1/12 போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டிஜிட்ஸில் வருது. டிஜிட்ஸை விட நம்ம இந்த மாதிரி போட்டு பண்ணோம்னா ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை டிக் அடிச்சிடலாம். அதே போல் 0.083ஐயும் 83க்கு பதிலாக 1/12 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னப்பா இதுக்கும் 1/12 இதுக்கும் 1/12 ரொம்ப வேரியேஷன் கிடையாது. 0.082 இது 0.083. அதனால் இந்த வேல்யூக்கு பதிலாக 1/12 போட்டு யூஸ் பண்ணால் நம்ம டிஜிட்டில் செய்கிற டைமை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று 8.314 பதிலாக 25/3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கால்குலேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.